ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு வாக்கிங் போங்க. பிபியை குறைக்க வாக்கிங் போங்க. சுகரை குறைக்க வாக்கிங் போங்க. பட் எவ்வளோ தூரம் போகணும், எப்படி போகணும், இது யாருமே டீட்டெயிலாக நம்மக்கிட்ட சொல்கிறதில்ல. வாங்க வாக்கிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, மாட்ரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 150 மினிட்ஸ் பர் வீக் ஆர் ஹை இன்டென்சிட்டி ஆர் விகரஸ் எக்ஸசைஸ் 75 மினிட்ஸ் பர் வீக். இதில் சார் மாட்ரேட் இன்டென்சிட்டி, ஹை இன்டென்சிட்டி எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ எக்ஸசைஸை 3 விதமாக பிரிப்போம். லோ இன்டென்சிட்டி, மாட்ரேட் இன்டென்சிட்டி, ஹை இன்டென்சிட்டி. உங்கள் ஹார்ட் ரேட் வந்து உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்கள் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து 220 மைனஸ் ஏஜ். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் 40 வயசு இருக்கீங்கன்னா உங்கள் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் 180. ஸோ அதில் 50% தான் உங்களை எக்ஸசைஸால் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா அது வந்து லோ இன்டென்சிட்டி. 50 to 75% ஹார்ட் ரேட் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வருதுன்னா அது மாட்ரேட் இன்டென்சிட்டி. ஸோ 75 to 100% அது ஹை இன்டென்சிட்டி. ஸோ மாட்ரேட் எனக்கு ஹார்ட் ரேட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இல்லை. ஸோ சிம்பிளாக சில வழிமுறைகளை வச்சு நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் போதோ வாக்கிங் பண்ணும் போதோ உங்களால் பேச முடியுது, ஒரு பாட்டை பாட முடியுது அப்படின்னா அது லோ இன்டென்சிட்டி. என்னால் பேச மட்டும்தான் சார் முடியுது, ஒரு 1 or 2 சென்டென்சஸ் தான் பேச முடியுது, என்னால் பாட முடியல அப்படின்னா அது மாட்ரேட் இன்டென்சிட்டி. ஸோ ஹை இன்டென்சிட்டியில் உங்களால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் பேச முடியும். ஆமாம், இல்லை, சரி அப்படின்லாம் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களால் பேச முடியுது அப்படின்னா அது நீங்கள் வந்து ஒரு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் செய்கிறீங்கன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் எக்ஸசைஸ் இன்டென்சிட்டியை அதிகமாக்கணும். ஹார்ட் ரேட் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அரௌண்ட் 50 to 75% இருந்தால் மாட்ரேட் இன்டென்சிட்டி, 75 to 100% இருந்தால் ஹை இன்டென்சிட்டி.